இன்றைய சூழலில் தமிழக பாரம்பரிய அரசியல் பெரும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலுக்கு ஆட்சி பேராசையும் அதிகார மோகமும் தான் காரணமா? நிச்சயமாக. விஜய் ஆட்சி அமைப்பதற்கு முழுமையான ஆதரவு இல்லை என்று தெரிந்தும் ஆட்சி அமைக்க பேராசைப்படுவது அவரின் அரசியல் பிழை, அறியாமை. அது மட்டுமல்ல, திமுக வைத்திய சக்தி என்று தேர்தல் பரப்புரையில் விமர்சித்துவிட்டு இன்று அதே திமுக கூட்டணியில் இருந்து வாக்கு பெற்று வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளை ஆட்சி அமைக்க அழைப்பது அதிகார பேராசை. இது நிச்சயமாக விஜய்க்கு இறங்குமுகமாகத்தான் அரசியல் களத்தில் இருக்கும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் புதிய அரசு அமைக்க கூப்பிட வேண்டும் என்று கூறியதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஸ்டாலின் அவர்கள் இந்த செயல் மூலம் தன் பெருந்தன்மையை வெளிப்படுத்துவதாக நினைத்துக் கொள்கிறார். ஆனால் அவரின் இந்த செயல் ஒரு பெரும் அரசியல் பிழை. ஏனென்றால் விஜய் போன்ற அனுபவமற்ற ஒருவர் தேர்தலில் சினிமா கவர்ச்சியில் இருப்பதால் மக்கள் குழப்பத்தில் வாக்களித்து ஆட்சி அமைக்க முழுமை பெறாத நிலையில் தீர்ப்பளித்துள்ளனர். இந்த சூழலில் ஸ்டாலின் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவராகவும் தமிழகம் மீது உண்மையான நலம் கொண்டவராகவும் இருந்தால் மறு தேர்தலை தான் வலியுறுத்தி இருக்க வேண்டும். இது கூட்டணிக்கு ஒத்துழைப்பு என்பது ஸ்டாலின் அவர்கள் செய்த அரசியல் பிழை. இதை அவர் வரும் காலங்களில் உணர்வார்.